பிபிஎல்ல இன்னைக்கு மேட்ச்ல ஸ்டீவ் ஸ்மித் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான விஷயம் பாபர் அசம செம காண்டாக்கிருச்சு. அது என்ன மேட்டர்னு பாத்துருவோமா? பிபிஎல்ல பவர் சர்ஜ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. பேட்டிங் டீம் 11 ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு 2 ஓவர் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த 2 ஓவர்ல 2 ஃபீல்டர் மட்டும் தான் அவுட் சைட்ல நிக்க முடியும். அப்ப வந்து பேட்டர்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கலாம் ஈஸியா அப்படின்றதா இந்த கான்செப்ட். 190 ரன் சேஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறப்ப ஸ்டீவ் ஸ்மித்தும் பாபர் அசம் ஆடிட்டு இருந்தாங்க. 11வது ஓவரோட லாஸ்ட் பால் பாபர் அசம் சிங்கிள் எடுக்க ட்ரை பண்ணாரு. ஆனா ஸ்டீவ் ஸ்மித் சிங்கிள் வேணாம் அப்படின்னு திருப்பி அனுப்பிட்டாரு. டெய்லண்டர்ஸ்க்கு சிங்கிள் கொடுக்காம அடுத்த ஓவர் ஸ்ட்ரைக் வச்சு பார்த்துருக்கோம். ஆனால் பாபர் அசாம் ஒரு ஓப்பனிங் பேட்டர், அவருக்கே சிங்கிள் டினை பண்ணது ஒரு மாதிரி டவுட் ஆயிருச்சு. பாபர் அசாமோட ஃபேஸ் ஒரு மாதிரி மாறிடுச்சு. அதற்கு காரணம் 11 ஓவருக்கு அப்புறமா அடுத்த ஓவர் இந்த பவர் சர்ஜ் எடுக்கலாம் அப்படின்னு ஸ்டீவ் ஸ்மித் ஐடியாவில் இருந்திருக்காரு. அவர் ஸ்ட்ரைக்கும் வந்தாரு. ஸ்ட்ரைக்கு வந்த அடுத்த ஓவரே அவர் வரிசையா 4 6 1 4ன்னு அடிச்சாரு. 32 ரன் அந்த ஓவரில் அடிச்சிட்டாரு. அதுக்கடுத்து பாபர் அசாமும் உடனே அவுட் ஆயிட்டாரு. அவர் அவுட் ஆயிட்டு போகும்போது ரொம்ப கோவமா பவுண்டரி லைன் மேல பேட்டை விட்டு ஒரு அடி அடிச்சுட்டு போனாரு. 39 பாலுக்கு 47 ரன் அடிச்சு பாபர் அசாம் அவுட் ஆயிட்டாரு. 7 பவுண்டரி 0 6 அடிச்சிருந்தாரு. ஸ்டீவ் ஸ்மித் 42 பாலுக்கு 100 அடிச்சாரு. 17வது ஓவர்லயே அந்த ஸ்கோரை சேஸும் பண்ணிட்டாங்க. ஸ்டீவ் ஸ்மித் தான் மேன் ஆஃப் த மேட்ச். ஏற்கனவே பிபிஎல்ல முகமது ரிஸ்வானை ரிட்டையர்ட் அவுட் பண்ணது வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா போச்சு. பாகிஸ்தான் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப அன்ஹாப்பியா இருந்தாங்க. இப்போ பாபர் அசாமுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்காம ஸ்டீவ் ஸ்மித் ஆடினது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா போயிட்டு இருக்கு. பாபர் அசாம் என்னதான் ரன் ஸ்கோர் பண்ணாலும் டீசென்டான ஸ்ட்ரைக் ரேட்ல ஆட முடியாம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸ்டீவ் ஸ்மித் நல்ல நிக்ல இருந்தனால அவர் அந்த பவர் சர்ஜ் ஓவர்ஸை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சு அதுல 4 6 ஒரு 4 அடிச்சிட்டாரு. டாக்டிக்கலி ஸ்டீவ் ஸ்மித் பண்ணது கரெக்டான டிசிஷனா தான் இருந்திருக்கு. பட் பாபர் அசாம் மாதிரி ஒரு பிளேயரை இப்படி ட்ரீட் பண்ணது அப்படின்றது வந்து ஒரு மிக்சடு சிக்னல்ஸை கொண்டு போயிருக்கு. ஸோ உங்களோட கருத்து என்ன இதுல அப்படின்றதையும் கண்டிப்பா சொல்லுங்க.